கொஞ்சம் வழியப்பட்டு வாகனம் போறது வழியப்படுங்க. ஆனா அவர் எங்களுக்கு ஒழுங்கான மரியாதை இல்லை. அவர் கதைச்சு கொண்டு அப்படி எழுந்து வெளியே போறார். இருந்துட்டு போவோம் தான். மன்னார்ல இருந்து வாரோம் நாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம். வாழ்வரை நீங்க எல்லாருமே சந்திக்கணும். நாங்கள் சந்திச்சது வந்து அவர் இங்க வர வச்சு கூப்பிட்டாங்க. அவர் எங்களுக்கு மரியாதை கேட்ட மாதிரி நாங்களும் போய் அவரை சந்திச்சாங்க. சாப்பிடாம கூடி இதுல இருக்காங்க. விடியவும் சாப்பிட்டாங்களோ தெரியா. எங்களுக்கு தகுதி இல்லையேண்டா. எங்களை படிப்பிச்ச லெக்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் ஆட்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவை இங்கல இருந்து புதன் மட்டும் ஒரு ஸ்கூல், வியாழன் வெள்ளி மட்டும் இன்னொரு ஸ்கூல். அப்படி செய்யறாங்க. காடல்ல என்னன்னு சொல்லுவாங்க. இல்ல அதான் நாங்கள் என்னதான் போராட்டங்களை செய்ய தொடர இதே நிலைமை தான் வரும். நான் என்ன செய்ய முடியுதுனால இப்படியே இதுல இருப்போம். மறுபடியும் என்ன செய்வோம்? முன்ன முடிவு வாழ்வரை நீங்க எல்லாருமே சந்திக்கணும். நாங்கள் சந்திச்சது வந்து அவர் இங்க வர வச்சு கூப்பிட்டாங்க. அவர் எங்களுக்கு மரியாதை கேட்ட மாதிரி நாங்களும் போய் அவரை சந்திச்சாங்க. ஆனா அவர் எங்களுக்கு ஒழுங்கான மரியாதை இல்லை. அவர் கதைச்சு கொண்டு அப்படி எழுந்து வெளியே போறார். வடமாகாணத்துல வேலை இல்லன்னு சொல்றாங்க. வடமாகாணத்துல வேலை இல்லையா? நீங்க மடு வலயத்துல மன்னார் மடு வலயத்துல 16 ஸ்கூல்ல மியூசிக் பாடம் இருக்கு. ஆனா மியூசிக் படிக்கிறதுக்கு 8 டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 2 ஸ்கூல். திங்கள்ல இருந்து புதன் மட்டும் ஒரு ஸ்கூல், வியாழன் வெள்ளி மட்டும் இன்னொரு ஸ்கூல். அப்படி செய்யறாங்க. காடல்ல என்னன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நாங்க திருவாங்க இப்படி வந்து இதுல இருந்துட்டு போவோம் தான். மன்னார்ல இருந்து வாரோம் நாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாரோம். கிளிநொச்சியிலும் இருக்குது. கிளிநொச்சியிலாம் டிராமாக்கு 2 எனக்கு தெரிஞ்ச சாரே 2 இல்ல டீச்சர்ஸ் இல்ல. டீச்சர்ஸ் இல்லாம இருக்குது. அதுல அறிஞ்சு உள்ள எங்களுக்கு வேலையை தெரியல தானே. இங்கால வேலை இல்லைன்றது சொல்றது ஒரு டீச்சர் படிப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு சேலரி வந்து படிப்பிக்கிறதுக்கு ஊழல் செய்துதான் அப்படி வேலை இல்லைன்னு சொல்லலாம். இவ்வளவு வேலையில வேகன் இருக்குது. ஸ்கூல்ல அறிஞ்சு பார்த்தா வேகன் இருக்குது. பொய் சொல்றாரு. 500 வேகன் தான் இருக்குன்றது பொய். அது என்ன செய்வோம்? நீங்க சொல்லுங்க. என்ன செய்வோம்? இதுல ஆர்ட்ஸுக்கு மட்டும்தான் மிச்ச சப்ஜெக்ட் எடுத்தாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படி எடுத்தாங்க. இல்ல நாங்க காமர்ஸ் எடுத்து தான் இந்த பண்ணி வந்தோம். நம்பாதீங்க அப்படியே கொண்டு வந்த லெக்சர்ஸ்க்கு தகுதி இல்லையே. அது சரிதானே. எங்களுக்கு தகுதி இல்லையேண்டா. எங்களை படிப்பிச்ச லெக்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் ஆட்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவைகளுக்கும் இல்ல. அவை ஒட்டுமொத்தத்துல அந்த பல்கலைக்கழகத்தை இல்லாம செய்யலாம். வடமாகாணத்துல ஒட்டுமொத்தமா இல்லாம செய்யலாம். அதெல்லாம் தேவையில்லாது. இப்ப சுயதொழில் செய்ய சொன்னா சுயதொழில் செய்யறதுக்கு நான் பல்கலைக்கழகம் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஓயிலோட எனக்கு காணும் அந்த சுயதொழில் செய்யறதுக்கு. சரி, சுயதொழில் தான் செய்ய போறேன். இந்த இவ்வளா பேருக்கும் இந்த அரசாங்கம் 10 லட்சம் படி கொடுப்பினமா? கடன் இல்லாம கொடுப்பினமா? இல்லையா? அந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை தான் செலுத்தி இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறேன். இந்த 30,000 3000 இதுல 500 வேகன்சி இருக்குதுண்டா. அதை யாரால நம்பக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தர நம்ப இல்லாது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி எல்லாம் செய்யணுமே தவிர இதுக்குள்ளேயும் அந்த ஊழல் இருக்குது. இதுல கன பேருக்கு இது ஒரு செய்தி, ஒரு நாள் நியூஸா தான் தெரியுமே தவிர எங்களோட வாழ்க்கையில எத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் என்று தெரியாது. நான் சில கமெண்ட்கள் நான் வாசிச்சிருக்கிறேன். அதுல சொல்லி இருக்கிறேன், நீங்க படிச்ச உங்களை ஃப்ரீயா படிப்பிச்சு விட்டு இருக்க அரசாங்கம் நீங்கள் எல்லாத்தையும் செய்யும். நீங்க தான் தொழிலை தேடணும்டா. நீங்கள் எங்க தேட விடுறீங்க? நாங்கள் பிரைவேட்டுக்கு போனா பிரைவேட்டால வேலை இல்ல, உங்களுக்கு அரசு வேலை வந்துடும், நீ உங்களை எடுக்க இயலாது, நியமனம் உங்களுக்கு தெரியலாதுன்னு சொல்லி பிரைவேட்லயே வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கலைப்பிடம் தேவையில்லை. கேம்பஸ்ல கலைப்பிடம் தேவையில்லை. 2-3 வருஷமா இதே தான். 2 பேர் வாங்கன்னு தான் சொல்லி கொண்டிருக்காங்க. 2 பேர் போய் சந்திச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு ஒன்று இல்லை. ஆனா இன்றைக்கு வந்து இவ்வளவு பேரும் தங்கண்ட நேரத்தை செலவழிச்சு வந்திருக்காங்க. இதுல 2 பேரை வாண்டேக்குள்ள அதை போய் கதைக்கலாம். ஆனா எங்களை சமாளிச்சு அனுப்புவாங்க. இதேதான் காலங்காலமா இனி தொடரப்போகுது. ஆனா இதுல இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்வுண்டா அவர்கிட்ட பெற்றுட்டு போகணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கோம். இதுல நாங்கள் தனிப்பட்ட ரீதியா முடிவெடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்கண்ட நேரத்தை செலவழிச்சு தான் இங்க வந்திருக்காங்க. அதால அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் உடன்படுவோம். சாப்பிடாம கூடி இதுல இருக்காங்க. விடியவும் சாப்பிட்டாங்களோ தெரியா. மன்னார்ல இருந்து வந்திருக்காங்க, வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு 5 மாவட்டங்கள்ல இருந்தும் வந்திருக்காங்க. சாப்பிடாம இதுல இருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு தரணும். அவர் வெளியே எங்களுக்கான ஒரு பதிலை அவர் சொல்லுவாங்க. தெரியும் அதே வேலை தான் எனக்கும் பேர போகுது. அதுல எக்ஸாம் பாஸ் பண்ணிக்க நான் ஃபெயில் விட்டாலும் நான் ஃபெயில் தான். அதை அக்செப்ட் பண்றது தானே. நாங்க எல்லா அரசாங்கத்துல நாட்டின நிலைமையை புரிஞ்சுக்கொண்டு நாங்க காஃப் சேலரிக்கு 6 மந்த்துக்கு ரெய்னி சேவையில செய்யறனாலும் நாங்கள் ரெடி.
அரசாங்க வேலையை தான் நாம் பள்ளிக்கூடம் இருக்கு, அதுல படிக்கிறோம், யூனிவர்சிட்டியை படிச்சுக்கிறோம், தாண்டி வாரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொன்னா நாங்க ரோட்டில் நிக்கிறத விட வேற என்ன செய்யறது? இவ்வளவு நேரம் ரோட்ல நின்ற நாங்க இவ்வளவு இது கிட்டத்தட்ட வடக்க தாண்டி இந்த நியூஸ் பரவிட்டு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்துக்கு வந்தது இல்லை. அப்படி ஒரு பொறுப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலேயே இந்த இடத்துக்கு விரையிலாம இருக்குது. இது நாட்டில உள்ள பிரச்சனை இல்லையா? இது பெரிய பிரச்சனையா தானே இருக்குது. ஏன் எங்களை காலம் கடத்தி நீங்கள் ஒவ்வொரு மாசம் கடக்கும் போதும் எங்கள்ட படித்தவங்களுக்கு ஒவ்வொரு வயசு போகுது. அந்த மாசம் முடியக்க அதுல எத்தனை பேர் பிறந்த நாளுக்கு அவனுக்கு வயசு தாண்டுது. அவனோட வாழ்க்கைக்கார பொறுப்பு. அவனால முடியல, எங்களால ஏழா கட்டத்துல தான் கையை நீட்டி நிக்கிறான், பிச்சை கேட்கிற மாதிரி நிக்கிறான். வேலைதான்னு சொல்லி ஒரே கோஷத்தை ஒவ்வொரு மாசமும் எழுப்பி கொண்டு இருக்கிறான். கடைசியா 20ஆம் தேதி போராட்டம் செய்யறதுக்கான போராட்டம்னு சொன்னாலே நாங்க அஹிம்சை வழியெல்லாம் செய்யறோமாப்பா. நாங்க எங்களால அடிபடுற அளவு சக்தி இல்லை, அவ்வளோ பலமான ஆக்களும் இல்லை, அஹிம்சை வழியில தான் செய்யறோம் நாங்க. அதே இது நாங்க 20ஆம் தேதியும் பாரிய அளவில் செஞ்ச எங்களுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா அதுலயாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு வரணும், எங்களை பற்றி பார்லிமெண்ட்ல கதைக்கணும், எங்களுக்கான தீர்வு வடக்கே விழாத்துக்கு குறைவான இதுக்கு வருதுன்னு சொல்லி தெரியல. எங்களுக்கான தீர்வு வேணும். அதுக்கும் பப்ளிக்கா இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு தடவையும் யோசிக்கணும். இந்த வீட்டுல ஒரு படிச்ச பிள்ளை இருக்குது, இல்ல படிக்கிற பிள்ளை இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு வேலை எப்படி வரும்? என்ன சொத்து? எல்லார்ட்டையும் சொத்து இல்ல, வசதி இல்ல. எல்லாரும் நாக்கூலியில ஒரு பின்தங்கின கிராமத்துல தான் கூட இருக்கிறார். இப்ப எங்களுக்கான இந்த நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும். அந்த கூடிய விரைவில் முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அஹிம்சா வழியில தான் போராடி கொண்டிருப்போம். எங்களுக்காக சப்போர்ட் பண்ற எல்லா மீடியாவுக்கும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ற பப்ளிக்குக்கும், எங்களோட கூட நிற்கிற ஒவ்வொரு கிராஜுவேட்டுக்கும் இந்த சந்தோஷ மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். தேங்க்ஸ். கொஞ்சம் வழியப்பட்டு வாகனம் போடுறது வழியப்படுங்க. මුත්තද මුදව් කරලා වතුරක් ගෙනත් දීලා වසන්දේ සුල්ල விஷயமெண்டா இன்றைக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்ட நாங்கள் அந்த கட்டத்தில் ஒரு கட்டமாக ஆளுநரை சந்திக்கிறதுக்காக வந்த நாங்கள். அந்த வகையில் அவங்க 2 பேரை உள்ளே வந்து சந்திக்க சொன்னவங்க. நாங்கள் உள்ளே உள்ளே போய் கதைச்சும் எங்களுக்கான ஒரு சரியான பதில் அவர் தரையில். அது ஒரு அசண்டையின போக்குத்தான் அதை பின்பற்றினவர். வட மாகாணத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் ஆர்ட்ஸ் படிக்கிறதால பிரயோசனம் இல்லைன்ற ரீதியில் தான் அந்த பேச்சின் போக்கு காணப்பட்டது. அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களுக்கான ஒரு சரியான முடிவை தரும் வரைக்கும் நாங்கள் இதில் இருப்போம்ன்றதை, இதில் தொடர் போராட்டமாக இதை மேற்கொள்வோம் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் வந்து எங்களுக்கு சரியான ஒரு பதிலை இவ்வளவு பேருக்கும் சொல்லிக்கொள்ளணும்ன்றது வந்து எங்கள்ட கருத்து. அதை விட விடியையில் 5 மாவட்டக்காரரும் நாங்கள் இதில் இருக்கிறோம். பசி பட்டினி எல்லாத்தையும் மறந்து எங்கள்ட இந்த வேலை பசி என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். இந்த வீடியோவின் ஏனைய பட்டதாரிகளும் பார்த்து கொண்டிருப்பீங்க, வேலையில்லாத பட்டதாரிகளும் பார்த்து இருப்பீங்கள். நாங்கள் இதில் இருக்கிறோம். இது எங்களுக்காக மட்டும் இல்லை, எங்களை போல இருக்கிற ஒட்டுமொத்த வேலையற்ற பட்டதாரிகளுக்குமாகத்தான் நாங்கள் இதில் நிற்கிறோம். நீங்களும் வந்து எங்களோட இணைஞ்சு இந்த இதுக்கு வந்து வலி சேர்ப்பீங்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம்.